ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும் அப்படின்றது தெரியும். அதாவது 2 மாதம் 3 மாதத்துக்கூட பீரியட்ஸ் வரும், 6 மாதம் ஆனாலும் வராது, டேப்லெட் போட்டால் தான் வரும், எவ்வளோ நாள் ஆனாலும் டேப்லெட் போட்டால் வரும், அப்புறம் திரும்ப வராது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது பீரியட்ஸ் வந்து வந்துச்சுன்னா நிற்கவே செய்யாது. அது 2 மாதம் 3 மாதம் கூட வரும், வந்தால் அது நிற்கவே செய்யாது. 20 நாள் 25 நாள் 1 மாதம் இந்த மாதிரிலாம் ஃப்ளோ போகும். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினே ரொம்ப கம்மியாகிடும். அப்புறம் டாக்டர் அயன் டேப்லெட் கொடுத்து ரத்தம் ஏற்றுற அளவுக்குலாம் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோ, அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் கூட அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ப்ளீடிங் பிரச்சனை ரொம்ப நாளாக வந்து ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது, பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது ரொம்ப நம்மளோட ஓவரால் ஹெல்த்தே நமக்கு வந்து நம்ம உடம்பே கெடுத்துரும். அது இந்த மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோ அதிகமாக இருந்து அதை ஒரு ரெமிடி எடுத்து சரி பண்ண சிஸ்டரோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து இப்போ 6 மந்த் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் அதுக்கான போடுறதுக்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிஸ்டர் வந்து இதை தான் சொல்லியிருந்தாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா நிற்கவே செய்யாது, ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ரெமிடி வந்து ஃபாலோ பண்ணி, அந்த ரெமிடி நானே மறந்துட்டேன், நம்ம சேனலில் போட்டு அது ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த ரெமிடி தான் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த ரெமிடி எடுத்து எனக்கு வந்து சரியாயிடுச்சு. பீரியட்ஸ் வந்து எனக்கு ஒழுங்காகி நான் ப்ரெக்னெண்ட்டும் ஆகிட்டேன். டாக்டரே வந்து எப்படி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு எனக்கு அது வந்து ஒர்க் ஆச்சு. நிறைய பேர் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ப்ளீடிங் பிரச்சனைலாம் வந்து அவங்களுக்கு பிளட்டு ரொம்ப லோ ஆகிடுது, கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து லோவாக இருந்திருக்கு. அவங்களும் ஒரு ரெமிடி எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ரெமிடி, ஹஸ்பண்ட் ஒரு ரெமிடி எடுத்திருக்காங்க. அந்த 2 இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிஸ்டர் என்ன எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகரிஸ்டா டானிக், இதை தான் அவங்க எடுத்திருந்தாங்க. இந்த அசோகரிஸ்டா டானிக்ன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலருக்கு கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மருந்து, ஆயுர்வேதிக் டானிக் தான் இது மெடிக்கல் ஷாப்பில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனது இந்தியா ஃபுல்லாமே. ஆயுர்வேதங்களால் ஆகக்கூடிய அந்த மூலிகை மருந்து எல்லாத்தையும் வச்சு செய்யக்கூடிய டானிக். இது ஒரு நேச்சுரல் ரெமிடின்னு சொல்கிறத விட இது ஒரு ப்ராப்பர் ஆயுர்வேதிக்கோட மருந்து. பெண்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கு, ப்ரெக்னென்சிக்கு மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுமே எடுக்கலாம். பீரியட்ஸை ரெகுலராக வச்சுருக்கிறதுக்கு, அவங்க ஹார்மோன்ஸை சீராக வச்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்றவங்களுக்கு கரெக்டான டைமில் பீரியட்ஸ் வர்றதுக்கு, ரொம்ப ஓவர் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த அசோகரிஸ்டா வந்து பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்தால் எனக்கு நிற்க மாட்டேது அப்படின்றவங்க இந்த டானிக்கை வந்து ட்ரை பண்ணலாம். டெய்லி வந்து ஒரு முடி வந்து நீங்கள் இந்த டானிக் வந்து குடிக்கணும். இது வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். அசோகரிஸ்டா டானிக் அப்படின்னு கேட்டிங்கனாலே நம்ம ஊரில் வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த சிஸ்டர் பண்ணி இந்த கமெண்ட்டை பார்க்குறேன் பாருங்களேன். நான் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் 6 மந்த்தாக இருக்கேன், நான் வந்து உங்கள் வீடியோஸ் 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து பீரியட்ஸ் வந்தால் ப்ளீடிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ப்ளீடிங் அதிகமாக இருந்துச்சு. மேரேஜ் ஆனதுலேருந்தே பீரியட்ஸ் வந்தால் ஸ்டாப் ஆகவே வந்து முடியாது. நானும் டேப்லெட்லாம் போடாமல் சரி பண்ணலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் முடியலை. பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. ப்ளீடிங் அதிகமாக இருந்தால் தான், ப்ளீடிங் ஆகாமல் இருந்தால் தான் நான் பிசிஓடின்னு நினச்சேன். பட் டாக்டர் ப்ளீடிங் ஆனாலும் பிசிஓடி தான் அப்படின்னு சொன்னாங்க. வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 66லேருந்து அவங்க 54 வரைக்கும் ஒரு 12 கிலோ வந்து வெயிட் குறைச்சிருக்காங்க. அதான் ஃப்ளோ வர பிசிஓடி இருந்தாலும் சரி, ஃப்ளோவே இல்லாத பிசிஓடினாலும் சரி, வெயிட் லாஸ், டயட், லோ கார்ப், ஹை ப்ரோட்டீன், எக்ஸசைஸ், இதே தான். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வந்து இருந்திருக்காங்க. அவங்க அது வரைக்கும் வந்து பீரியட்ஸ் சரியாகலை. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் துபாயில் இருந்திருக்காங்க, இவங்க இங்கேருந்து இவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருந்திருக்கு. அசோகரிஸ்டா டானிக் வந்து நான் குடித்தேன். எவ்வளோ மாத்திரை போட்டு நிற்காத என்னோடய பீரியட்ஸ் வந்து இந்த அசோகரிஸ்டா குடிச்சு நின்றுச்சு. டாக்டர் வந்து நீர்க்கட்டி தான் இருக்குது, இந்த மந்த் ப்ரெக்னென்ட்லாம் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. பட் நான் அதே அந்த மந்த் அசோகரிஸ்டா குடித்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். நம்ம உடம்பை மட்டும் பார்க்கணுன்னே இல்லாமல் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி, சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க. சுகர் மட்டும் கம்மி பண்ண டேப்லெட் போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ண 6 மாதம் டேப்லெட் போடணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த டேப்லெட் வந்து ஒர்க் ஆன மாதிரி தெரியல. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை பிசின் வச்சு குடிச்சிருக்காங்க. நைட்டு முருங்கை பிசின் ஊற வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து ஊற வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்களும் மார்னிங் சாப்பிட சொன்னேன். நைட்டு வந்து அந்த முருங்கை பிசின் ஊற வச்சு அவங்களே நான் மார்னிங்கில் வந்து சாப்பிட சொன்னேன். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. உடம்பு அவங்களுக்கு அந்த மந்த்தே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். என்னால் வந்து நம்பவே முடியல. டாக்டரே சொன்னாங்க, இந்த மந்த் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, எப்படி ஆனீங்கன்னு தெரிலன்னு. நீங்கள் அந்த வீடியோ வந்து எடுத்து போடுங்க. நீங்கள் சின்ன சின்ன வயசு பொண்ணுங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் அதிகமாகி ப்ளீடிங் இல்லை, ரொம்ப ஆகி பிளட் இல்லாமல்
ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன். அசோகரிஷ்டா டானிக் பற்றியும் முருங்கை பிசின் பற்றியும் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அவங்க வீடியோஸ் அதிகம் பார்த்து எல்லாமே ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹமதுல்லா அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸை ஸ்டாப் ஆகிறதுக்கு எனக்கு ரெமெடி கேட்பாங்க. ஆனால் எனக்கு வந்து ஷியூராக வந்து இந்த ரெமெடி ஒர்க் ஆகும், பீரியட் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் ஆகுமா இல்லையான்றது தெரியாது. இன்னொன்று என்னென்னா, இந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப லோ ஆயிரும், ரொம்ப ப்ளீடிங். ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரிகடல் இருக்குது பார்த்திங்களா, அதை சாப்பிட்டா கூட பீரியட் ஸ்டாப் ஆகும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, அவங்க இந்த கமெண்ட்டை நம்பி பொரிகடலை சாப்பிட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் நிற்கலைன்னா அவங்களுக்கு ரொம்ப லோ ஆயிரும். நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ளீடிங் ஆகுதுன்னா டாக்டரை போய் மாத்திரை போடுங்க, இதுதான் நான் சொல்லுவேன். இந்த சிஸ்டர் சொல்கிறத படிக்கும்போது எனக்கே ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளீடிங் நிற்கலை அப்படின்னா டேப்லெட்டும் போடுங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப லாங்காக போடாதீங்க. இந்த சிஸ்டர் சொன்னால் இந்த அசோகரிஷ்டா ரெமிடியும் ட்ரை பண்ணுங்கள், டேப்லெட்டும் போடுங்க. ஏன்னா இப்போ டேப்லெட் போட்டிங்கன்னா இந்த மாதம் நிற்கும், ஆனால் அடுத்த மாதம் வந்து அகெயின் வரும்ல. ஆனால் இந்த அசோகரிஷ்டா டானிக் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அடுத்த மாதமும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். ரொம்பவும் அனிமிக் ஆயிராமல் நீங்கள் டேப்லெட்டும் போடுங்க, இந்த டானிக்கும் எடுங்க. இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நம்பிக்கையாக போடுங்க. அது கூடவே இந்த சிஸ்டர் பார்த்திங்களா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் இந்த டானிக் மட்டும் நம்பாமல் 12 கிலோ குறைச்சிருக்காங்க. 66ன்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய வெயிட் ஒபேஸ் எல்லாம் கிடையாது. 60-65 பெரிய வெயிட் இல்லை. பட் ஸ்டில் அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னா அப்போ என்ன பண்ணி ஆகணும்னா வெயிட் குறைச்சாகணும். அதே மாதிரி 60க்கு மேலே இருக்கிறது வந்து ப்ரெக்னெண்ட்டாக, அதாவது ஆல்ரெடி பேபி பிறந்தவங்க லேடிஸ்க்கு ஓகே. ஆனால் இன்னும் ப்ரெக்னென்ட்லாம் ஆகலை, மேரேஜ் ஆகிருக்கு, இப்போ தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு 60க்கு மேலே போனாலே கொஞ்சம் வெயிட் அதிகம் தான். ஸோ 60 தாண்டாமல் பார்த்துக்கோங்க. 60க்குள்ளேயே இருக்க ட்ரை பண்ணுங்கள். 55, 57, 52, இந்த 50லேருந்து 60க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃப். அதுக்கப்புறம் போயிட்டீங்க அப்படின்னாலே வெயிட் உங்களுக்கு அதிகம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்புறம் வெயிட் ஆனாலே இரெகுலர் பீரியட்ஸ் பின்னாடியே வந்துடும் போனஸ் மாதிரி. ஸோ வந்து இந்த அசோகரிஷ்டா டானிக்கும் எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தய டீ இதெல்லாமே கூட நீங்கள் எடுக்கலாம். சீட் சைக்கிளிங் எடுக்க வேணாம். ஆல்ரெடி ரொம்ப ஹெவியாக ஃப்ளோ போகிறவங்களுக்கு சீட் சைக்கிளிங் அவ்வளோவா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த வெந்தய டீ எடுக்கலாம். கூடவே இந்த சிஸ்டர் சொன்ன இந்த ரெமெடியையும் நீங்கள் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அனிமிக் ஆகாமையும் பார்த்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முருங்கை பிசின், இதை பற்றி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த முருங்கை பிசின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தேவையான தாம்பத்தியத்துக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரைப்புத்தன்மை எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து வரும். அதாவது குட்டியாகிடும் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு சின்னதாகிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட இந்த முருங்கை பிசின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு சாயிராமல் அந்த விந்து வெளியேற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்பெர்மோட இன்க்ரீஸ், அதோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் முருங்கை பிசின் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். முருங்கை பிசின் வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நாட்டு மருந்து கடையில், ஆர்கானிக் ஷாப்லலாம் கிடைக்கும். இந்த முருங்கை பிசினை வந்து நீங்கள் எந்த பிசினாக இருந்தாலும் சரி, முருங்கை பிசின், பாதாம் பிசினுமே ஸ்பெர்முக்கு நல்லது. ஸோ இந்த பிசினெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுக்கணும். ஸோ உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட ஸ்பெர்முக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இது கூடவே அஸ்வகந்தான்னு ஒன்று இருக்குது, அது ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. ஓரிதழ் தாமரை பவுடர் நிறையா இருக்குது. டிப்ஸ் ஃபார் மென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த நம்மளோட ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் நான் இந்த இப்போ முருங்கை பிசின், நான் சொன்ன மற்ற ரெமிடிஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதில் எது ஃபாலோ பண்ண முடியுமோ நீங்கள் 2-3 ரெமிடி எடுத்தால் கூட போதும், ஸ்பெர்ம் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிடும். கூடவே ஹெல்தி ஃபுட்டு, எந்த ரெமிடி நீங்கள் எடுத்தீங்கனாலும் உணவு முறையை நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தா தான் ஒர்க் ஆகும். நம்ம உணவு முறை சரியாக எடுக்கலை, நல்லா சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், நம்ம நல்ல உணவு, நல்லா பாடி வெயிட்டில் இல்லைன்னா ரெமிடிஸ் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஸோ உணவு முறையும் நல்லதாக நீங்கள் ஆரோக்கியமான உணவு முறையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ரெமிடியும் எடுத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். 3-6 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. நம்பிக்கையாக ட்ரை பண்ணணும். ஒர்க் ஆகுதோ இல்லையோ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து கஷ்டம். அவங்க ஹார்மோன்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. இதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரிலன்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா கேளுங்க. நான் எல்லா வீடியோக்கும் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. சேனலில் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அன்றைக்கி அந்த வீடியோவில் அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் என்ன கமெண்ட் கேட்டாலும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு கமெண்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன். ஸோ புது வீடியோவில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.